கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆஹ் இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் ரெவரண்ட் பால் காளியப்பன் ஐயாவுக்கும் முதலாவது நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். போன வகுப்பினுடைய தொடர்ச்சியை நாம் இந்த வகுப்பிலையும் பார்க்க போகிறோம். போன வகுப்பு அபிஷேகத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் படித்தோம், பார்த்தோம். அநேக காரியங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக, ஒரு நான் டீடைல்டு ஸ்டடியாக நம்ம எடுத்திருந்தோம் முதலாவது வகுப்பு. இந்த இரண்டாவது வகுப்புல இன்னொரு வித்தியாசமான ஒரு கோணத்துல நாம் அபிஷேகத்தை குறித்து பார்க்கிறதாக இருக்கிறோம். இன்றைக்கான அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று கேட்டீங்கன்னா, நாம் நேரத்தை வீணாக்காம நேரடியாக வகுப்புக்குள்ள போலாம். 3 காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் நம் மத்தியில பேச இருக்கிறார். அந்த 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்க குறித்து வைத்துக் கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் குறித்துக் கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். அந்த அபிஷேகத்தை குறித்த மாத்திரத்துல அபிஷேகத்தை பேசும்போது அநேக காரியங்களை நாம் பேச முடியும். ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து ஒவ்வொரு நபர்களையும் குறித்து அவர்களுடைய அபிஷேகம் இப்படிப்பட்டது, தேவன் அவர்களை எப்படி அபிஷேகித்தார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அநேக வசனங்கள் இருக்கிறது, அநேக காரியங்களை நாம் படிக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு 3 காரியங்களை அபிஷேகத்தோடு நாம் தொடர்பு படுத்தி படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது ஆசரிப்பு கூடாரம், டாபர்நேக்கிள். இரண்டாவது ஆசாரியர்கள், மூன்றாவதாக கிங், அரசர்கள். இந்த 3 காரியங்கள் குறித்து, அபிஷேகத்தை குறித்து நாம் இந்த வகுப்பில் பார்க்கிறதா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாத்திரமல்லாம 3 நபர்களை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது யார் என்று கேட்டீங்க அப்படின்னா, மெல்கிசேதேக். முதலாவது மெல்கிசேதேக், இரண்டாவது மோசே, மூன்றாவது யோசுவா. 3 நபர்களை குறித்தும் அவர்களுடைய அபிஷேகத்தை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். பாஸ்டர் காளியப்பன் பாஸ்டர், பாஸ்டர் கேப்ரியல், உங்களுடைய மைக் 2 நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லது. கேப்ரியல் ஐயா, இல்ல பாஸ்டர், உங்களோட அடிக்கடி பச்சை வருது, மியூட் பண்ணல நீங்க. இன்னும் பண்ணல. அது கொஞ்சம் ஓகே, சரி. மத்தவங்க சொல்லுங்க. ஓகே பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். 3 நபர்களை குறித்து நாம் சுருக்கமாய் பார்க்க இருக்கிறோம். முதலாவது மெல்கிசேதேக், சாலோமின் ராஜா, அவரை குறித்து. இரண்டாவதாக மோசே, அவரை குறித்தும். 3 நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வகுப்பு ஒரு அழகான ஒரு காரியத்தை, அபிஷேகத்தை குறித்து நமக்கு படிப்பிக்க போகிறது. அது என்ன என்று கேட்டீங்கன்னா, ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் ஸ்டடி இந்த வகுப்புல நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயம் மற்றும் ஆசாரியர்கள், ராஜாக்கள், இந்த 3 காரியத்தையும் பழைய ஏற்பாட்டுல தேவன் செப்பரேட் செய்து வைத்திருந்தார். ஒரு ராஜா என்பவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆசாரியராய் இருக்க முடியாது. ஒரு ஆசாரியராய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜாவாக இருக்க முடியாது. இப்படியாக பழைய ஏற்பாட்டுல தேவன் அநேக கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை, இந்த எல்லா
தடைகளையும் தகர்த்தெறிந்து நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 ஸ்தானங்களையும் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கிறார். அது என்ன எப்படி என்பதை குறித்துதான் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய புரிதலுக்காக நன்றி. என்னை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் இந்த பிரச்சனை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக. ஆகவே நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டு காலங்களில் காணக்கூடியவையாய் இருந்தது இந்த அபிஷேகம் என்பது. அபிஷேக தைலத்தின் மூலியமாக ஒருவர் மேல் அந்த அபிஷேக எண்ணெய் வார்த்து அவர்கள் டெடிகேட் செய்யும் போது அநேக மக்களுடைய கண்கள் அந்த காரியங்களை பார்த்ததாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அபிஷேகிக்கப்படுகிறவரையோ அல்லது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறவரையோ அவர்கள் மாத்திரம்தான் உணர முடியும். வெளியில இருந்து கண்களில் காண முடியாது. தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகத்தை மறைவாக வைத்திருக்கிறார், இன்விசிபிளாக வைத்திருக்கிறார். ஆனால் அந்த அபிஷேகத்தின் மூலியமாய் நடக்கக்கூடிய கிரியைகள், அற்புதங்கள், அடையாளங்களை வெளிப்படையாக வெளியரங்கமாக வைத்திருக்கிறார் என்பதை இந்த வகுப்புல நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றுதான், ஒரே கருத்து தான். நீங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கிற டாபிக்ஸ புதிய ஏற்பாடோட நீங்க கம்பேர் பண்ணும்போது அப்படியே இருக்கும். ஆனால் எல்லாமே ஆவியாக இருக்கும். பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, எழுத்து என்பது கொல்லுகிறதாக இருக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது என்பதாக. ஆக கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவதாசர்களே, பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாமே எழுத்து வடிவில் எழுதி நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாமுமா இருக்கிறபடியினால ஆவிதான் இங்க புதிய ஏற்பாட்டுல மிகவும் முக்கியமானதாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அதுதான் இந்த ஒரு கம்பாரிசன் ஸ்டடி. உங்களுக்கு என்னை விட அதிகமாய் ஊழிய அனுபவம் படித்தவர்கள் இருக்கிறீங்க. நிச்சயமா இந்த பாடம் எப்படி போகிறது என்பதை ஒரு ப்ளூ பிரிண்ட் நீங்க ஆல்ரெடி செய்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக பழைய ஏற்பாட்டினுடைய அபிஷேகத்திற்கும் புதிய ஏற்பாட்டினுடைய அபிஷேகத்திற்கும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது மெல்கிசேதேக்கை குறித்து நாம் வாசிக்கலாம். மன்னிக்கணும், என்னுடைய கையில வேதாகமம் இல்லை, பரிசுத்த வேதாகமம் இல்லை. நான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கேன். கையில நோட்ஸ் இருக்கு, கையில ஸ்டிக்கு பிளஸ் மொபைலு இருக்கிறதுனால என்னால படிக்க முடியாது. தயவாய் ஒருவர் எடுத்து ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஐயா. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து. போதும் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். இந்த வசனத்திலேயே நமக்கு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம், உணர்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஒன்று சாலோமின் ராஜா என்பதாக இருக்கிறது, ஆசாரியன் என்பதாக இருக்கிறது. ஆக இந்த காரியம் பழைய ஏற்பாட்டுல நாம் எடுத்து வாசிக்கும் போது படிக்கும் போது இந்த மெல்கிசேதேக்கு கொடுத்திருந்த அந்த அத்தாரிட்டி, அந்த பார், அந்த விஸ்டம், அந்த ஸ்டேட்டஸ் வேற யாருக்குமே கொடுக்கப்படல. ஏன் என்று கேட்டீங்க என்று சொன்னால், ஒண்ணு ஆசாரியனா இருக்கணும், இல்லை என்று சொன்னால் ராஜாவாக இருக்கணும். அவ்வளவுதான், செப்பரேஷன் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. இந்த மெல்கிசேதேக் மாத்திரம்தான் ஆசாரியனும் ராஜாவுமாய்
இருந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மெல்கிசேதேக் என்பவர் இயேசு கிறிஸ்துனுடைய நிழல் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக கர்த்தருக்குள் பிரியமான தேவதாசர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் இந்த காரியத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல தேவன் ஆசாரியர்களை ஆசாரியத்துவத்திற்காக பிரித்தெடுத்தார். தீர்க்கதரிசிகளை தீர்க்க தரிசனத்திற்காக பிரித்தெடுத்தார். ராஜாக்களை அவருடைய மக்களை வழிநடத்துவதற்காக பிரித்தெடுத்தார். இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. எல்லாவற்றையும் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நாமே அவருடைய ஆலயம். நாம் தேவன் வசிக்க கூடிய ஆலயம். நாம் தான் ஆசாரியர்கள், நாம் தான் பிரபுக்கள், நாம் தான் ராஜாக்கள் என்பதாக நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதுதான் இந்த சின்ன டிஃபரன்சியேஷன் தான். ஒருத்தர் ராஜாவா இருந்தால் ராஜாவாக தான் இருக்க முடியும். அவர் ஆசாரியரா இருக்க முடியாது. தேவனுடைய கூடாரத்துக்குள்ள போய் தேவனுடைய பணியை செய்ய முடியாது. இது பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள். அடுத்தபடியாக நாம் எடுத்து வாசிக்கலாம். மோசேயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 11வது அதிகாரத்துல 18வது வசனம். ஐயா, வாசிக்கிறீங்களா? என்னாகமம் 16 11 ஐயா. 11 என்னாகமம் 11. ஆமாங்க ஐயா. ஓகே. நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். இல்ல ஐயா, அந்த வசனம் இல்ல, அதற்கு முன்பாக வாசிங்க. 17 வாசிங்க ஐயா. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களுக்கு அதை சுமப்பதற்காகவே உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன் சொல்லி அது சொல்லுகிறது. ஆமென். அந்த வசனம் தான் ஐயா. கர்த்தருக்கு ஆமென், ஆமென். நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஐயா. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மோசே ஒருவரால அத்தனை காரியங்களையும் செய்ய முடியாது. ஆக தேவன் மோசே மேல வைத்திருந்த அந்த விசேஷித்த அவருடைய ஆவியை அவர் மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறார். அப்போ இது மோசேயினுடைய அபிஷேகம் என்ன என்று இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமான தேவதாசர்களே, இந்த இடத்துல பரிசுத்த வேதாகமத்துல மோசேக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன், அவரே இயேசு கிறிஸ்துவாய் மாம்சமாய் வந்தவர், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ என்று சொல்லலாம், பிதாவாகிய தேவன் என்று சொல்லலாம். அவருக்கும் மோசேக்கும் இருந்த ஒரு உறவு, ஒரு பாண்டேஜ் என்பது அது பழைய ஏற்பாட்டுல வேற யாரோடும் மோசேயோடு தேவன் நடந்தது போல இல்லை என்பதாக தான் நாம் பார்க்க முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இருந்தாலும் கூட மோசேயோடு தான் தேவன் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். மோசே நிறைய காரியங்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறார். சட்டங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார், கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார். எது நன்மை எது தீமை என்று ஜனங்களுக்கு அவர் மூலியமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படியாக ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, மோசே மலையின் மேல் ஏறி போகும்போது தேவனாகிய கர்த்தர் அவருக்காக மேலே இருந்து கீழே இறங்கி வருவார் என்பதாக ஒரு இடத்துல குறிப்பு இருக்கிறது. அப்போ எப்போல்லாம் மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரிப்பதற்காக சீனாய் மலை மேல ஏறி போனாரோ அப்பெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தினால் அவர் நிரம்பி இருந்தார். ஆக ஜஸ்ட் நம்ம யோசிச்சு இமேஜின் பண்ணி பார்க்கணும். பரிசுத்த வேதாகமத்தை ஒரு பிக்சரோட, ஒரு மைண்டோட, ஒரு இமேஜினேஷனோட நம்ம இந்த காரியத்தை எல்லாம் நாம் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். நீங்க சீனாய் மலையினுடைய டாக்குமெண்ட்ரி நிறைய யூடியூப்ல இருக்கிறது. நீங்க அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது அநேகர் நேர்ல கூட பார்த்திருப்பீங்க, டாக்குமெண்ட்ரி வீடியோல பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. இந்த சீனாய் மலை என்பது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மலை, ரொம்ப பறந்து விரிந்திருக்கிற ஒரு நிலப்பரப்பு.
அந்த இடத்துல மோசையோடு தேவன் பேசின இடம் என்பதாக இன்றைக்கும் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கிறது, கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த மலையில மோசேயோடு தேவன் இறங்கி பேசின அந்த இடம் இன்றும் கருகி போயிருக்கிறது. ஏன்னா அக்கினி ஸ்தம்பமாக தேவன் இறங்கி மோசையோடு பேசினார். ஆக அந்த இடத்துல மோசேவுக்கு தேவனுடைய அந்த 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 பரிசுத்த மகிமை அவரை மூடி இருந்தது என்று சொன்னால், மோசேனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்த்தே ஆகணும். ஏன்னா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆனாலும் அந்த மோசேக்கு இருந்த அந்த அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா என்பதுல ஒரு கேள்விக்குறி நிச்சயமா இருக்கும். ஏன்னா 120 வயது வரைக்கும் தேவனுக்காக வைராகியமாய் நடந்தவர், நின்றவர், ஓடினவர், கண் பார்வை அவருக்கு குறையவே இல்லை. அப்படின்னா நம்ம எவ்வளவு தேவனோடு அவர் இருந்திருப்பார் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் மோசே மேல இருந்த அந்த அபிஷேகம், மோசையின் மேல் தேவனுக்கு இருந்த அந்த 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 திட்டம் மிகப்பெரியது, மிகப்பெரியது. இன்றைக்கு வரைக்கும் மோசே மூலியமாய் தேவன் கொடுத்திருக்கிற அந்த சட்ட திட்டங்கள் பின்பற்றப்படுகிறது. நாட் ஓன்லி இன் ஸ்பிரிச்சுவல் ரியல், இன் வேர்ல்டு, இந்த உலகத்தார்ல கூட, உலக காரியங்களில் கூட சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறது. நமக்கு தெரியும், அந்தந்த நாட்டிற்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அந்தந்த மாநிலங்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த முறைமைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? மோசே மூலியமாய் வந்தது, மோசே மூலியமாய் தேவன் கொடுத்தது. ஆக தேவனுடைய அபிஷேகம் மோசே மேல அளப்பரியதா இருந்ததாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்தபடியாக யோசுவாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். உபாகமம் 34:9 வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆமென். ஆமென். Thank you, Pastor. பாருங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசர்கள், தேவ மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்களுடைய அபிஷேகம் என்பது நுகத்தை முறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் ஒரு ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை டெடிகேட் பண்ணும்போது அவருடைய சிரசின் மேல கைகளை வைத்து அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு டிரான்ஸ்பர். இப்படியாக யோசுவாவினுடைய அபிஷேகம் இருந்தது. யோசுவாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். யோசுவாவுக்கிட்ட தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், நீ உயிரோடு நாலு மட்டும் உனக்கு எதிராக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார். ஏன்னா யோசுவாங்கிறவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருந்தது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அபிஷேகம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பிறகு வழிநடத்த வேண்டிய அந்த கட்டாயத்துக்குள்ள யோசுவா தள்ளப்படுகிறார். அப்போ அவருக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் என்பது எப்படிப்பட்டது என்று நமக்கு சரித்திர பூர்வமாக வேதம் நமக்கு சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். போன வகுப்புல நாம் 4 காரியங்களை குறித்து, அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் 3 நபர்களை குறித்து பார்த்திருக்கிறோம். ஒரு மேலோட்டமாக பார்க்கிறோம். போகிறோம். இந்த 3 காரியம், அதாவது நீங்களே ஆலயம், நாம் தான் தேவனுடைய ஆலயம். இரண்டாவதாக நாம் தேவனுடைய ஆசாரியர்கள், நாம் ராஜாக்கள். இதுதான் இந்த காரியத்துல நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே ஐயாக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அபிஷேக தைலத்தை எடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற
எல்லா காரியங்களையும் சுத்திகரிக்க சொல்றார். கிருபாசன பெட்டியா இருக்கட்டும், சமூகத்து அப்பத்துல அப்பம் எடுத்திருக்கிறாங்க ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்ய சொல்லுகிறார், பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார். இந்த முறைமைகள் பழைய ஏற்பாடு எல்லா ஆலயங்களிலும் அது கடைசியாக இருந்த ஆலயம் வரைக்கும் அது பின்பற்றப்பட்டு வந்ததாக நமக்கு வசனங்கள் இருக்கு. நான் போன வகுப்புல சொன்னது போல தேவன் இந்த பரிசுத்த தைலமாகிய எண்ணெயை ஒரு பொருளாக ஒரு கருவியாக தான் பயன்படுத்தினார். அந்த எண்ணெய் என்பது என்ன பண்ணும்னா சுத்திகரிக்கும். கூட நல்ல மிகப்பெரிய ஒரு தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற மனிதர்களுடைய இடத்திற்கு, அவர்கள் வாழுகிற இடத்திற்கு, உதாரணத்துக்கு அவர்களுடைய வீட்டிற்கு நாம் போனாலே நமக்கு நன்றாகவே தெரியும். அவங்க யூஸ் பண்ற ஒரு மொபைல் போனா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற வாகனங்களா இருக்கட்டும், அவங்க இருக்கிற இடமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு பார்ப்பதற்கே வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த பொருட்களுக்குள்ள கூட ஒரு ஜீவன் இருக்கிறத நம்மால் உணர முடியும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்பது உயிருள்ள மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, உயிரற்ற பொருட்கள் மேலேயும் கூட தேவன் அந்த சுத்திகரிப்பை வைத்திருந்ததாக நாம் இந்த வசனத்துல மோசையுடைய காரியத்தை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ தாசர்களே, தேவ ஊழியர்கள் என்பவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் நிச்சயமா இருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் தான் அந்த தேவ ஊழியர்களை பரிசுத்தம். அந்த அபிஷேகம் உண்மையாகவே ஒரு மனிதர் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்குமே ஆனால் அவர் தன்னைத்தானே அனுதினமும் சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார், பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். பரிசுத்தத்தின் மேல தேவனோடு இன்னும் கிட்டி சேர வேண்டும், நெருங்க வேண்டும் என்கிற தாகம் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அதை யாராலையும் அழிக்கவோ மாற்றவோ முடியாது. அதே போல அவருக்கு மாத்திரமல்ல, அவரை சார்ந்து இருக்கிறவர்கள், அவர் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ஒரு சுத்திகரிப்பு இருக்கும். நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல நடந்தவைகளாக இருக்கிறது. அடுத்து நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 40வது அதிகாரத்துல இது வாசிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் யாத்ராகமம் 40வது அதிகாரம், என்னாகமம் 19வது அதிகாரத்துல இருக்குது. தேவன் வந்து இந்த டாபர்நேக்கல்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் சுத்திகரிக்க சொன்னார் என்று சொன்னீங்களா? இந்த காரியங்கள் எல்லாமே யாத்ராகமம் 40வது அதிகாரத்திலையும் என்னாகமம் 19வது அதிகாரத்திலையும் நீங்க வாசிக்க முடியும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் என்ன பண்ண போறோம்? புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி இந்த பாடத்தினுடைய கரு என்ன என்பதை விளக்க இருக்கிறேன். பாருங்க, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாஸ்டர், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6:19 பாஸ்டர். சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர்மா, தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம இவ்வளவு நேரம் நாம் பேசினது, நாம் சம்பாஷித்த காரியங்கள் இந்த ஒரு வசனத்துல நமக்கு நாம் தான் அவர் தங்குகிற ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு முறை உள்ள வந்துட்டார் அப்படின்னா அவர் மீண்டும் போக மாட்டார். நம்ம கடந்த வகுப்புல நாம் பார்த்தோம், படிச்சோம். போக மாட்டார். அவரை துக்கப்படுத்தாமல் எந்த அளவுக்கு அவரை நாம்
மேன்மைப்படுத்தி அவருக்கு நாம் ஆனர் பண்ணி அவரை தக்க வைத்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மை ஆனர் பண்ணுவார். ஆக இந்த டேபர்நேக்கலை குறித்து நாம் பார்த்தோம். 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியர்கள், ராஜாக்கள், ராஜா. இதுல முதலாவதாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல எப்போ மோசே அந்த பரிசுத்த தைலத்தினால் எல்லாம் அந்த அட்டன்சன்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அந்த பொருட்களை எல்லாம் சுத்திகரித்தது. அப்போ தேவனுடைய சக்கினா மகிமை அந்த டேபர்நேக்கல் முழுவதையும் நிரப்பி இருந்தது. நீங்க வாசிக்க முடியும் பழைய ஏற்பாட்டுல தேவன் அந்த டேபர்நேக்கல் மேல அந்த அந்த மகிமையோடு அவர் இறங்கும்போது மோசையோடு பேசும் போதெல்லாம் அந்த ஒரு மேகம், ஒரு மகிமை அந்த ஆலயத்தை மூடி இருந்தது. இன்னைக்கும் நாம் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 இந்த வசனம் நமக்கு அதுதான் சொல்லுகிறது. அந்த டேபர்நேக்கலுக்குள்ள இருந்த மகா பரிசுத்த ஸ்தலம், வெளிப்புற இடம் என்பதாக 3 பகுதியாக இந்த டேபர்நேக்கலை பிரிப்பாங்க. அது போலதான் நாமும் இருக்கிறோம். ஆக பரிசுத்த ஆவியானவர் எப்போதெல்லாம் நம்மை நிரப்புகிறாரோ அப்போதெல்லாம் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டுல ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்ததாக வசனம் சொல்லுகிறது. அது ஒரு விதமான அக்கினிமயமான அபிஷேகமாக இருக்கிறது. வருங்காலங்கள்ல இந்த அபிஷேகத்துல ஒரு 3 வகை இருக்கிறதாக நான் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த காரியத்தை நாம் வருகிற வகுப்புல நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நீரினால், ஜலத்தினால் பெறப்படுகிற அபிஷேகம், 2வது ஆவியினால் பெறப்படுகிற அபிஷேகம், 3வது அக்கினியினால் பெறப்படுகிற அபிஷேகம் என்பதாக பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. நாம் அடுத்த வகுப்புல நான் பார்ப்போம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல மேல் வீட்டு அறையில் இருந்தவர்கள் மேல இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் அதன் பிறகு அவர்களை எப்படி வல்லமையாய் பயன்படுத்தினார் என்பது உலக சரித்திரம். இன்றைக்கு வரைக்கும் சரித்திரத்துல அது அழிக்க முடியாததா இருக்கிறதாக எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த ஒரு லெவல, அந்த ஒரு அபிஷேகத்தை எட்ட வேண்டும், அந்த அபிஷேகத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். இன்றைக்கும் நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற சித்தம் அதுதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவதாசர்களே, அபிஷேகத்துல அநேக படிகள் இருக்கிறது என்று நாம் போன வகுப்புல பார்த்தோம். அந்த அக்கினி அபிஷேகம் என்கிற கட்டம் தான் த மோஸ்ட் ஹை லெவல். அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அக்கினி அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். அவர்கள் வந்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்புனாங்க, உடவனை நடக்க வைச்சாங்க. அந்த தேவனுடைய ஆலயத்துல அந்த அலங்கார வாசல் அண்டையில முடவனா இருந்த அந்த மனுஷனை, தாயின் வயிற்றுல பிறக்கும் போதுல இருந்து முடவன், அந்த முடவனை பேதுருவும் யோவானும், எங்களிடத்துல உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, பொண்ணோ பொருளோ உயரமோ வைடூரியமோ இல்லை, ஆனா எங்க கிட்ட இருக்கிற ஒருத்தரை நான் உனக்கு கொடுக்குறேன், இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அக்கினிமயமான அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுனாலதான் தேவன் அவர்கள் மூலியமாய் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு விடுதலையை அந்த முடவனுக்கு கொடுத்தார். ஆக ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு கிரியையை செய்யும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, பிழை இருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் கிரியை செய்யாம இருந்தா பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் துக்கப்படுத்துகிறார்கள் என்றும் அர்த்தம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்துல செயல்படுகிறார்கள் என்றும் அர்த்தம். அப்போ அக்கினிமயமான அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க அது ஒரு ஸ்டேஜ்.
இன்னைக்கு விஞ்ஞான உலக காலத்துல பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், நாம் பார்த்து வியக்கிற ஊழியக்காரர்கள், அநேகருக்கு அப்போஸ்தலர்களை போல அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கு. ஆனால் செயல்பட முடியல. ஏன்னா இது கடைசி காலம். கடைசி காலத்துல பொல்லாதவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆக அவனை மேற்கொண்டு அபிஷேகத்துல நின்று நாம் சுதந்திரவாளிகளாய் பரிசுத்த பரலோகத்தை போய் சென்று அடையணும்னு சொன்னா ஓடணும், அபிஷேகத்துல ஓடணும். அபிஷேகத்துல ஓடாம ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆயிட்டோம்னா நம்முடைய எனிமி நம்மளை வீழ்த்ததான் பார்ப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக அந்த அந்த அப்போஸ்தலர்கள் அடைந்த அந்த நிலை என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஒரு டார்கெட். அவங்களுடைய பலன், அவரவர்களுடைய பலன் என்னவோ அந்த பலன் குன்றி குறைந்து போகாதபடிக்கு அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை சரியாக தேவனுக்கென்று பயன்படுத்தி கொண்டு போகணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரம் மற்றும் 1 கொரிந்தியர் 6:19 மோசே மூலியமாய் சொன்ன அந்த காரியம் வெளியரங்கமாய் வெளிப்புறமாய் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்குள்ள இருக்கிறது, நம்மேல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அடுத்தபடியாக ஆசாரியர்கள் மேல் மோசே தன்னுடைய சகோதரன் ஆகிய ஆரோனை வந்து ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் அபிஷேகம் பண்றார். எதற்கு அபிஷேகம் பண்றாருன்னா ஆசாரியர்களால் அபிஷேகம் பண்ணுகிறார், தேவன் சொல்லி பண்றாங்க. அப்போ அந்த அபிஷேகம் பெற்ற பிறகுதான் ஒருவர் என்னவாக மாறுகிறார் என்று சொன்னீங்கன்னா பிரீஸ்டாய் மாறுகிறார், ஆசாரியராய் மாறுகிறார். அதே போலதான் ராஜாவாகும். ராஜா என்று எடுத்தீங்கன்னா சவுல் ராஜா, இஸ்ரவேல் தேசத்துடைய முதல் ராஜா சவுல். சவுலுக்கு அடுத்து கிங் டேவிட். 2 ராஜாக்களை தேவன் தெரிந்து கொண்டார், அவர்களை அபிஷேகித்தார் என்பது நமக்கு தெரியும். ஆக இந்த 2 காரியங்களையும் நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது வாசிக்கலாம் பாஸ்டர். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, நம்மை என்னவாக மாத்திருக்கிறாரு? ஆசாரியர்களாய். இன்றைக்கு உலகத்துல நாம் எங்க வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எந்த மூலையில வேண்டுமானும் இருக்கலாம், யாராய் வேண்டுமானும் இருக்கலாம். பணம் இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், பதவி இருக்கலாம், பதவி இல்லாம இருக்கலாம், அழகு இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஞானம் இல்லாம இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், முதிர் வயது உள்ளவர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த க்ஷணம், அந்த நொடி நீங்க யாரா மாறுறீங்க அப்படின்னா ஆசாரியர்களாய் மாறுகிறீர்கள், ராஜாக்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் அவருடைய பார்வையில அவருக்கு பார்ஷியாலிட்டியே கிடையாதுங்க. இன்னைக்கு உலகத்துல ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன் என்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பிசாசனுடைய தந்திரத்தினால் வந்ததுதான். மனிதர்களுக்குள்ள ஆதியிலிருந்து குழப்பத்தையும் சண்டைகளையும் பிரிவினைகளையும் மார்க்க பேதங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் ஆதியிலிருந்து அவன் ஒரு கேபினட் மினிஸ்டர்களெல்லாம் கூப்பிட்டு
பிரதான பிசாசை உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி மனுஷங்களை எப்படி கெடுக்கலாம், அவன் பிளானே அவன் வேலையே அதுதான். ஆனாலும் ஒரு காலத்துல அறியாமையினால் பாவிகளாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட அந்த நாள், அந்த நிமிஷம் தொடங்கி அபிஷேகம் என்பது அடுத்து. இதுல நான் டினாமினேஷன் பேசல, சபையுடைய பாகுபாடை நான் இதற்குள்ள கொண்டு வரல. நான் பொதுவாக பேசுகிறேன். அவங்க மெயின்லைன் சர்ச்சஸ் பிலீவரா இருக்கலாம், பெண்டிகாஸ் பிலீவரா இருக்கலாம், செவன்த் டே அட்வென்டிஸ்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், சீக்கியர்களா இருக்கலாம், ஜைனர்களா இருக்கலாம். அவர்கள் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சனமே இயேசு கிறிஸ்து நம்ம குறிச்சிருவார். இப்படி ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் மத்தியில வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே யார்தான் கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஆசாரியர்கள் தான். அவர்கள் எல்லாருமே ராஜாக்கள் தான் பரலோகத்துல. அவர்கள் ஆனால் இறுதி பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லிட்டார். இந்த ரட்சிப்பு என்பது அபிஷேகத்தினுடைய முதல் படி. ரட்சிக்கப்பட்டாலே ஒழிய அபிஷேகத்தை பெற முடியாது, அபிஷேகத்தை அடைய முடியாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழவில்லை என்று சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது. இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டு. கர்த்தர் எல்லாத்தையும் ஒரு அழகா ஒரு ஒரு நூலுல முத்து மணியை கோக்குறது போல கோர்வையா வச்சிருக்கிறார். எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கிறது. அங்கொன்றும் இங்க ஒன்றும் தேவன் குழப்பி வைக்கல, கரெக்டா வச்சிருக்கிறார். இந்த ரட்சிப்புக்குள்ள வரும்போது அந்த கடைசி ஸ்டேஜ் அக்னி அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் ஒரு மனுஷன் அவங்க அக்னியை கடக்கணும், யோர்தானை கடக்கணும், இந்த ரெட் சி அதை கடக்கணும், பார்வோன்கள் துரத்திக்கிட்டு வருவாங்க. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது கல்லும் முள்ளும் கரடும் முரடுமான ஒரு வாழ்க்கை. ஒருத்தன் கிறிஸ்துவன் என்று பேர் வாங்கிட்டாலே அவங்க கொஞ்சம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பவுலை பார்த்து அந்த அந்தியோகியா பட்டணத்தார் சொல்றாங்க, இவர்கள் கிறிஸ்து உடையவர்கள். கிறிஸ்து எனப்படுகிறவர் எப்போது ஒருத்தருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அப்போ அவர்கள் கிறிஸ்துவர்களாக மாறுகிறார்கள். அந்த கிரியை என்பது எல்லா இடத்துலயுமே இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல, பிசினஸ்ல, ஊழியத்துல, குடும்பத்துல, நண்பர்கள் மத்தியில, யாரா இருந்தாலும் பார்த்தா அவர்கள் கிறிஸ்துவர்கள், அவர் கிறிஸ்துவர், இந்த சகோதரி கிறிஸ்துவை உடையவர் என்பதாக நம்மை பார்த்து அவர்கள் சொல்லுகிற அந்த சாட்சியான வாழ்க்கை தான் கிறிஸ்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவதாசர்களே, இதுதான் அபிஷேகத்தினுடைய அடையாளம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல உண்மையான அபிஷேகம் சும்மா இருக்காது. அபிஷேகம் பெற்றவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா துருத்துருன்னு இருப்பாங்க. அவங்க யாரா இருக்கட்டும், எவ்வளவு வயசா இருக்கட்டும், அவங்க ஓடினாலும் இலைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க. கழுகை போல சேட்டைகளை விரித்து உயர பறப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அபிஷேகத்தினுடைய இயற்கை. இன்னும் நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பழைய ஏற்பாட்டுல சொல்ல முடியும். பெசாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் சாதாரண ஆளுதான். அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த மோசேனுடைய டாபர்நேக்கிளை எப்படி எல்லாம் கட்டணும் என்று அழகா ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார். ஆக இன்னைக்கு நம்ம சபையில நம்ம பேசுறோம், அநேக குடும்பங்களை வழி நடத்துறோம், ஆலோசனைகளை கொடுக்கிறோம். உதாரணத்துக்கு கையின் பிரியாசங்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா மனுஷன் வாழ்றது
வாழும்போது சாப்பிட்டாகணும், சாப்பிடுவதற்கு சம்பாதித்தாகணும். அப்போ அந்த சம்பாதனை என்பது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அந்த அந்த காரியத்தை கொடுத்த அந்த காரியம் கூட அபிஷேகத்துல இருக்கிறது. ஒரு நம் சபைக்கு வரக்கூடிய ஒரு ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய, ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் நம் சபையுடைய விசுவாசியா இருக்கலாம். அவருக்கு தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி நாம் சொல்லி எப்படி இருந்தால் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, பிசினஸ்ல எப்படி நல்ல growth வரும் என்பதாக கூட நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா அபிஷேகம் என்பது பாஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் அல்ல, ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல. அடுத்த டாபிக்ல நான் உங்களுக்கு அந்த காரியங்களை குறித்து சொல்வதாக இருக்கிறேன். அபிஷேகம் என்பது ஒரு விசுவாசிக்கும் உடையதுதான். ஒரு விசுவாசியும் அபிஷேகத்தை பெற வேண்டும். அந்த விசுவாசி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்கிற அந்த தொழில்ல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 10 பேர் இருக்காங்கன்னா 10ஓட 11 இல்லாம முதலாவது ஆளாய் நிற்க வேண்டும். அந்த அபிஷேகம் அவர்கள் மேல இருக்க வேண்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எப்படி ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதங்கள் அந்த விசுவாசிகளுக்கும் வரணும். அது ஒரு வித அபிஷேகமா இருக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலையும் கேட்டகரி டிபார்ட்மெண்ட் வைஸா எல்லாத்திலையுமே நாம் அபிஷேகத்தை பெற்று தேவனுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டுமா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவதாசர்களே, இதுதான் இந்த அபிஷேகத்தினுடைய காரியங்களை இன்னும் நான் ஆழமாய் போகும்போது இன்னும் இந்த அபிஷேகம் என்கிற இந்த செய்தி இன்னும் ஒரு 2-3 வகுப்போட நிறைவடைய போகிறது இல்ல. இன்னும் அநேக காரியங்கள் முழு வேதாகமும் அபிஷேகத்துக்குள்ள நான் கொண்டு வர போறேன். ஆக தொடர்ந்து கவனிக்க வேண்டுமே நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, இப்ப இந்த 3 காரியமும் புதிய ஏற்பாட்டுல நாம் வாசித்த வசனங்களுக்குள்ள கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் அடக்கிட்டார். ஆசரிப்பு கூடாரம், ஆலயம், நாம் தான் ஆலயம். ஆனால் தேவன் தங்குவதற்காக ஒரு 4 செவுறு வைத்து செங்கற்களால் நாம் ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம். அது பிசிக்கல் ஆலயம், மெட்டீரியல் ஆலயம். அந்த ஆலயத்திலும் தேவன் வந்து வாசம் செய்யவும் விரும்புகிறார். அப்போ அந்த அபிஷேகத்தை, அந்த ஆலயத்தை தேவனுடைய அபிஷேகம் நிரப்பும்படி நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழணும். அதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மோசேயை எப்படி தேவன் பயன்படுத்தி அந்த டேபர்நேக்கல் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. இப்படியாக ஒவ்வொரு சபையின் மேலும், நம்முடைய தேசத்துல இருக்கிற, இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சபையின் மேலையும் தேவனுடைய அபிஷேகம் இந்த கடைசி காலத்துல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம மத்தியில அந்த காரியத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். மிகவும் தேவன் வந்து கவலைப்படுகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆலயம் இருக்கு, அபிஷேகம் இல்லை. பெற்ற அபிஷேகம் எங்க போச்சு? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. நாம் போன வகுப்புல பார்த்தோம், அபிஷேகம் என்ன செய்யும், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு என்ன கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்தேன். அது வந்து கம்மி. அதுக்கு பிறகு இன்னும் நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. உண்மையான தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம்னா ஒரு குறைவு இல்லாம தேவன் நடத்துவார். பணம் வேணுமா, பணம் கொடுப்பார். கார் வேணுமா, கார் கொடுப்பார். பிளைட் வேணுமா, பிரைவேட் ஜெட் வேணுமா, கொடுப்பார். அவருடைய ஊழியத்திற்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்ப எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், நாம் அவருக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா எல்லாமே கொடுக்கப்படும். இது எதனால சாத்தியம் என்று கேட்டீங்கன்னா, அபிஷேகத்தினாலதான் சாத்தியமாய் ஆகும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ தாசர்களே, நம்முடைய ஆலயத்தின் மேல இந்த ஷெக்கினாய் மகிமை, அந்த அபிஷேகம் வந்து நிக்கணும். நம்முடைய ஆலயம் இருக்கிற சுற்று வட்டாரத்துல மற்றவர்கள் பார்த்து வியந்து போகணும். நம்முடைய வாழ்க்கை என்பது சாட்சியாக நிறுத்தப்பட வேண்டும்.
நம்ம புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் நம்ம வாசிக்கிறோம், பாஸ்டர் 2வது அதிகாரம். பாஸ்டர்யா எஸ் பாஸ்டர். டைம் 10 மணிக்கு மேல போயிட்டு இருக்கு. ஓகே பாஸ்டர், அப்படின்னா முடிச்சிடலாம் பாஸ்டர். அப்படின்னா இது நேரத்தோட துவங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே பாஸ்டர், ஓகே ஓகே பாஸ்டர். பாஸ்டர். இன்னும் 2 வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன், நிறைவு செய்கிறேன். பாஸ்டர் 10 மணி. ஓகே கர்த்தருக்கு ஷூர். ஓகே பாஸ்டர். ஆக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அபிஷேகத்தை தேவன் எப்படியாக வைத்திருக்கிறார் என்று ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் என்ன பண்ண போறோம், நிறைவு செய்ய போறோம். எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமம் 21:12. பாஸ்டர் இருக்கீங்களா? எஸ், 21:12 பாஸ்டர். 21:12 பாஸ்டர். ஓகே ஓகே. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர். ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த வசனத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் தேவனுடைய பார்வையில என்னவாக இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, கிரீடமாய் இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய சிரசின் மேலும் தேவன் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடம் தான் அபிஷேகம் என்பதாக பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட அந்த கிரீடத்தை திருடன் கையில நாம் தொலைத்து விடாதபடிக்கு இறுதி பரியந்தம் ரட்சிப்புல நிலைத்திருந்து கர்த்தருக்காக நின்று அவருடைய ராஜ்யத்தை கட்ட நாம் நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொண்டு நடப்போமாக. நான் இறுதியாக ஒரு இறுதி ஜெபத்தை செய்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களோடு நீங்க இடைப்பட்டு உங்களுடைய காரியங்களை குறித்து பேசினீர். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவதாசர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கருத்து நான் கொடுக்கிறேன். அந்த அபிஷேகம் என்கிற அந்த கிரீடம் ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்காக செய்ய பலனை தர வேண்டும் என நான் செபிக்கிறேன். விசேஷமாய் ரெவரண்ட் காளியப்பன் ஐயாவுடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அடியேனை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பயன்படுத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, pastors. Thank you, Pastor. Thank you very much.